வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க நம்ம விண்டர் சீசனுக்கு தகுந்த போல நம்ம ஒரு ரசம் பார்க்கலாம். நான் கற்பூரவள்ளி இலை இருக்குல்லவா, அதை எடுத்திருக்கேன். ஒரு 8 இலை எடுத்திருக்கேன் கற்பூரவள்ளி இலை. இப்போ எல்லாத்து வீட்லேயும் ஃப்ளாட்டுகளில் கூட வச்சுக்கிறோம், நம்ம குழந்தைகளுக்கு தேவைப்படுன்னு சொல்லி போட்டு. இதில் ஒரு ரச ரெசிபி பார்க்கலாம். ஒரு 4 சின்ன சின்ன மீடியம் சைஸ் தக்காளி சின்னதா ஒரு 4 நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் பின்ன ஒரு 8 கற்பூரவள்ளி இலை எடுத்திருக்கேன். ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூனு மிளகு எடுத்திருக்கிறேன். 1.5 ஸ்பூனு ஜீரகம் எடுத்திருக்கிறேன். கருவேப்பில் ஒரு 2 கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கிறேன். வாங்க இந்த ரசம் எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாம் ஓட்டிட்டு வந்துடும். வாங்க இதெல்லாம் போய் நம்ம மிக்சியில் நான் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட போகிறேன். நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சு நான் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயில் வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. நாங்கள் மேக்சிமம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது. கடுகு போட்டு போகிறேன். கடுகு அஞ்சலப்பெட்டி கரண்டியில் ஒரு 1.25 கரண்டி கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. 2 வரமிளகாயும் 1.5 கொத்து கருவேப்பிலை நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். நல்லா வணக்கி விட்டுடலாங்க. இந்த ரசத்துக்கு புளிப்பு அந்த நாட்டு தக்காளி தான் நான் எடுத்திருக்கிறேன். எனக்கு அந்த புளிப்பு எனக்கு போதுமான அளவு. அதனால நான் அந்த ரசத்துல புளி ஊற்றல. மேக்சிமம் இந்த ரசத்துல இன்னும் 2-3 விதமா வைப்போம். நம்ம கற்பூரவள்ளி ரசம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் புளி போடுவோம். இதுக்கு நான் புளி எடுக்கல. இந்த நாட்டு தக்காளியோட புளிப்பு எனக்கு போதுமான அளவா இருக்கும். இந்த டைம் இந்த ரசத்துக்கு தகுந்த உப்பு நான் போட்டுக்க போறேன். 2வது ஒரு சிட்டிகை பெருங்காய பொடியும் போட்டுக்க போறேன். இந்த கட்டை பெருங்காயம் போடுறவங்க நம்ம அரைக்கும் போது இந்த பேஸ்ட் கூட போட்டு அரைச்சிக்கலாம். இந்த ரசத்துக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன். கற்பூரவள்ளி எல்லாம் போட்டிருக்கிறது அந்த ஒரு ஃபிளேவரு, அந்த ஒரு காரம் இதெல்லாம் கொடுக்காது. இது நம்ம விண்டர் சீசனுக்கு தான் சாப்பிடணும்னு ஒண்ணும் இல்லை. நம்ம வீட்டு தொட்டியிலிருந்து புடுங்கி அடிக்கொருக்கா வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாரத்துல குழந்தைங்க எல்லாம் இருக்கிற வீட்டுல 2 வாட்டி 3 வாட்டி கூட வைக்கலாம். வெறு ரசம் வைக்கும் போது நம்ம போட்டு வைக்கிறதுன்னு தப்பு கிடையாது. ரசம் ஆயிருச்சு. நான் அந்த டைம் மல்லித்தலையை போட்டுட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். வாங்க நம்ம வீட்டுல சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.